அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காயல்பட்டினம் கலரி கறி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே யூனிக் ஃப்ளேவரில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு 100 ml தேங்காய் எண்ணெய், 100 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 10 சின்ன வெங்காயமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 5-6 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகா மட்டும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கீரை வேணால் அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கலரி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வீட்டில் இருக்கிற ஈஸியான மசாலா தான். கரெக்டான அளவில் போட்டோம்னா கரெக்டான ஃப்ளேவர் நமக்கு வந்துடும். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் திரும்ப காரத்துக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க கறியை. இந்த ப்ரொசீஜரெல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக ஃப்ளேமை நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மசாலா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இந்த குழம்போட ரிச்னஸ்ஸே அதோட கலரும் டேஸ்ட்டும் தான். அதனால் எண்ணெயில் எந்த மசாலாவும் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஆனால் நான் தக்காளி ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பம். 2 பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கறிக்கு தேவையான அளவு, கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 7 விசில் வச்சுக்கோங்க. நல்லா கறி வெந்து வரட்டும். நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு 7 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சைட்லேயே இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடலாம். 10 முந்திரி, 10 பாதாமை நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு பாதாமுக்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த சைடு நான் 3 வாழைக்காய், ஒரு துண்டு மாங்காவை 3 பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். குக்கர்லேருந்து நல்லா ப்ரெஷர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். பாதாமையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, இதுதான் இந்த குழம்போட நமக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். கலரினாலே மேலே இருக்கிற எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயையும் மாங்காய், நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு விசில் வச்சுக்கரலாம். கண்டிப்பாக குழஞ்சி போகாது வாழைக்காய் எதுவுமே. ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பார்த்திங்களா. கரெக்டான அளவில் நம்ம செஞ்சோம்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நமக்கு வாழைக்காயெல்லாம் எதுவுமே உடையலை. நல்லா முழுசாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கலரி கறி விருந்து தான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பு கத்திரிக்காய், கலரி கறி குழம்பு, முட்டை, ரைத்தா, நெய் சோறு மட்டும் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம சேனலில் நான் நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக பருப்பு கத்திரிக்காய் ரெசிபி தான் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.